ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. வாசுதேவாதிமூர்த்திகளோடு எழுந்தருளியிருக்கக்கூடியதான மகாலட்சுமியின் சொரூபமாகவும் அவருடைய கையிலே இங்கே அனுகூலமாக எழுந்தருளியிருக்கக்கூடியதான சுதர்சன பகவானுடைய பரபூர்ணமான கிருபை என்பது எவ்வளவுதான் ஜீவகோடிகளுக்கு கிடைத்தாலும் இவர்களை நசிக்கச் செய்யக்கூடியதான ஒரு குணம் பொறாமை என்பதான குணம். இந்த பொறாமை அசூயை என்று சொல்லுவார்கள். இந்த அசூயை என்பதான ஒரு குணம் ஒரு மனிதனிடம் இருந்ததே ஆகில் அவனுக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் கல்வி இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் வீரம் இருந்தாலும் அவன் தானே மடிந்து விடுவான். ஆகையினால அந்த முன்னாளில் சொல்வா ஆமை புகுந்த வீடு என்று சொல்கிறார் இல்லையா, அந்த ஆமை என்பது எது என்று கேட்டால் பொறாமைதான். இதைத்தான் தமிழர்கள் இங்கே சொல்லும் பொழுது அழுக்காறு என்று சொல்லுவார்கள். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்று சொல்லுவார். அந்த பொறாமை என்கிற குணத்திற்கு தமிழ் பெயர் அழுக்காறு என்ற பெயர். அந்த பொறாமை குணமானது இவனிடம் இல்லாமல் இருந்ததே ஆகில் அது மிகப்பெரிய சௌபாகியத்தை கொடுக்கும்னு சொல்கிறார். அப்போது குணங்களிலேயே இந்த மனிதனை கெடுக்கக்கூடியதானது இந்த பொறாமை குணம். அந்த பொறாமை குணமானது இந்த பக்தர்களிடம் கிட்டே நெருங்காமல் இருக்க வேண்டும் என்று இன்றைய தோத்திரத்திலே இங்கே பாராயணம் செய்கிறார்னு சொல்கிறார். அதுதான் மிகப்பெரியதான பாக்கியத்தை தரக்கூடியது. இந்த பொறாமை குணம் என்பது நம்மை விட்டு விலக வேண்டும் என்று இந்த தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டுமா. ரக்ஷபக்ஷேண ரக்ஷதமரகணம் லக்ஷ்ய வைலக்ஷ்யமாஜௌ லக்ஷ்மீமக்ஷீயமானாம் வலமதனபுஜே வஜ்ரசிக்ஷானபேக்ஷே நிக்ஷிப்ய க்ஷிப்ரமத்யக்ஷயதி ஜகத்யத் அக்ஷதாம் திவ்யஹேதே அக்ஷமாம் அக்ஷமாம் தக்ஷபயது பவதாம் அக்ஷஜில்லக்ஷமக்ஷம் என்று இங்கே பொறாமை க்ஷபயது, உங்களுக்கு இருக்கக்கூடியதான பொறாமை குணத்தை எம்பெருமான் நீக்கட்டும் என்று பார்க்கிறாராம். இங்கே ஏன்னு கேட்டால் உங்களுடைய குணங்களிலேயே மிகவும் தீயதான ஒரு குணம் எது என்று கேட்டால் இந்த பொறாமை குணம். இது ஒன்று இருக்குமேயாகில் பின்னாடியே என்ன வந்துடும், மீதி 4 வந்துடும். அழுக்காறு, அவா, மிகப்பெரியதான ஆசை, ஏதோ கொஞ்சம் நெஞ்சமான ஆசை இருந்தால் தேவலாம், பேராசை வந்துவிடும். பேராசை வந்தால் பெரு நஷ்டம் வந்துவிடும். அவா, அது கிடைக்காத பட்சத்தில் வெகுளியாக என்ன பேசுகிறோம் என்ன சொல்லுகிறோம் என்பது கிடைத்தது. அடுத்ததாக இன்னாச்சொல் என்று சொல்லக்கூடியதான கடும் சொல் சொல்லி புரத்தியானுடைய மனதை எப்பொழுதும் நோகச் செய்வது என்பதெல்லாம் வந்துவிடும். ஆகையினால இந்த பொறாமை என்பதான ஒரு குணம் உங்களை விட்டு நீங்கட்டும். உங்களுக்கு அந்த பொறாமை குணம் வராமல் இருப்பதற்கு இந்த பலன் தரும் தோத்திரத்தை நீங்கள் அனுதினமும் அனுசந்திக்க வேண்டும்னு சொல்கிறார். ரக்ஷபக்ஷேண ரக்ஷதமரகணம் லக்ஷ்ய வைலக்ஷ்யமாஜௌ லக்ஷ்மீமக்ஷீயமானாம் வலமதனபுஜே வஜ்ரசிக்ஷானபேக்ஷே நிக்ஷிப்ய க்ஷிப்ரமத்யக்ஷயதி ஜகத்யத் அக்ஷதாம் திவ்யஹேதே அக்ஷமாம் அக்ஷமாம் தக்ஷபயது பவதாம் அக்ஷஜில்லக்ஷமக்ஷம் என்று குணங்களிலேயே தீய குணமாக இருக்கக்கூடிய இந்த பொறாமை குணமானது இவர் உங்களை அண்டாமல் இருக்கட்டும் என்று இவரும் பிரார்த்திக்கிறார். நாமும் பிரார்த்தித்து இந்த வஜ்ராயுதத்தை விட நம்மை கொடுமையாக கொண்டு செல்லக்கூடியதான ஒரு குணம் எது என்று கேட்டால், ஏன்னா இந்திரனது ஆயுதங்களிலேயே மிகப்பெரியதான ஆயுதம் வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை காட்டிலும் கொடியது எது என்று கேட்டால் நாம் பேசக்கூடியதான இன்னாச்சொல்.
அந்த இன்னாச்சொல் என்பது இதுதான் பேசுகிறோம், இதை பேசக்கூடாது, அவனுடைய மனதை நோகடிக்கக்கூடாது என்பதெல்லாம் தெரிவதில்லை. அதற்கு மூல காரணம் இந்த பொறாமை குணம்தான். அந்த பொறாமையான குணமானது வந்துவிட்டதே ஆகில் இந்த வஜ்ராயுதத்தை விட கொடியதான அவா, வெகுளி, இன்னாச்சொல் என்பதான குணங்களும் சேர்ந்து வந்துவிடும். இவையெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய பொறாமை குணம் சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருளாலே உங்களை விட்டு நீங்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். நாமும் அதன்படியே வேண்டி ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.